சினி ஸ்டார் யாரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் சார், அஜித் சார், யாரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து குளோபல் வேரியபிள்ஸ் நினச்சிக்கிட்டிங்கன்னா அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வர்சஸ் லோக்கல் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி போன வீடியோவில் பார்த்துருக்கோம். வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். லிங்க் வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு கேட்சி எக்ஸாம்பிள் வந்து சொல்லலான்னு பார்க்குறேன். லோக்கல் வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் உங்களோட அப்பா தாத்தா வந்து உங்களோட சொந்த ஊரில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அந்த ஊரில் வந்து அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்கள வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது அவங்க வந்து வேறு ஊரில் போய் யாராவது நீங்கள் அந்த பேர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கத்து ஊரில் கேட்டாலுமே ஓரளவு தெரியாது. அந்த ஊரில் அவங்க வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்கள லோக்கல் வேரியபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிடர் குளோபல் வேரியபிளுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சினி ஸ்டார் யாரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் சார், அஜித் சார், யாரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து குளோபல் வேரியபிள்ஸ் நினச்சிக்கிட்டிங்கன்னா அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த ஊர் தான் தெரியும், அந்த ஊர் தான் தெரியும், இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் தெரியும், பியாண்ட் கண்ட்ரீஸ்க்கும் தெரியும். இது வந்து ஒரு கேட்சி எக்ஸாம்பிள், எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து அடுத்து வேரியபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ நேம் given to store a data value in the memory location. மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சிடர் s ஈக்குவல் டு 100 கொடுத்தீங்கன்னா 100ன்ற வேல்யூ வந்து நீங்கள் எஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்க. இதுலேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெமரி லொக்கேஷனில் இந்த 100ன்ற வேல்யூ வந்து எஸ்ன்ற பேரில் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ இந்த 100 வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க. இதோட டேட்டா டைப் வந்து என்னன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் பண்ணணுன்றது அதுக்கேற்ற மாதிரி மெமரி லொக்கேஷனில் அலோகேட் ஆகும். ஏற்கனவே நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸில் எப்பயுமே ரொம்ப கிளியர் அண்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு பின்னாடி ப்ரோக்ராம் பில்டிங் அப்போ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, இதுதான் வேரியபிள். குளோபல் வேரியபிள் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள்ஸ் விச் ஆர் டிக்ளேர் அவுட் சைட் ஆல் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ப்ரோக்ராமில் சின்ன சின்ன சப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த மெயின் ப்ரோக்ராம் சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மேலே வந்து தனியாக அந்த வேரியபிள் கொடுக்குறப்ப அது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவோம். சரி, குளோபல் வேரியபிள்ஸ் எதுக்காக நம்ம அதை வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்சிடர் a ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்கிறத நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அதே வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் திரும்ப போய் இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை குளோபலில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதே வேல்யூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் குளோபல் வேரியபிள் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் லோக்கல் வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள்ஸ் விச் ஆர் டிக்ளேர்ட் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. அதோட ஸ்கோப், அதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதோட அக்சஸிங் பவர் இருக்கும். அவுட் சைட் த ஃபங்க்ஷன் போயிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். கன்சிடர் நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பற்றி பார்க்கணுன்னா இன்னும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இங்கே 2 சப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடிஷன் ஒன்று, மல்டிப்ளிகேஷன் ஒன்று. அதோட இந்த ப்ரோக்ராமோட கண்டினியூவேஷன் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 5. இங்கே வந்து அடிஷன் சப் ஃபங்க்ஷன் தொடங்குது. அப்போ இந்த 2 வேரியபிள் என்ன பண்ணுறோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே கொடுக்குறோம். ஸோ இது இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் global variables. It can be accessed by any of the functions within the same program. ஒரே ப்ரோக்ராமில் இருக்க எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் இது வந்து
அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து அடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்டீஜர் அடிஷன் உள்ள ரிட்டன் a+b. இங்கே வந்து எந்த வேல்யூஸுமே கொடுக்கல, a+b கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இந்த குளோபல் வேரியபிள்ஸை டைரெக்டாக இது எடுத்துக்கும். a = 5, b = 5. அப்போ a+b என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு, இங்கே 10ன்ற வேல்யூ கிடைக்கும். இங்கே ரிட்டன் டைப்பில் கொடுக்கறதால மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து அங்கே ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க மெயின் ஃபங்க்ஷனில். சரி, நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன். இன்டிஜர் c = 10, இன்டிஜர் d = 15 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேரியபிளுமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். சரி, அடுத்து வந்து ரிட்டன் a ஸ்டார் b ஸ்டார் c. ab ஏற்கனவே குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், cன்றது இங்கே லோக்கல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். a × b, 5 × 5 25, c வந்து 10 கொடுத்துருக்கிறதால 25 × 10 நமக்கு வந்து இங்கே 215ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து 215 ரிட்டர்ன் ஆகும். சரி, இப்போ மெயின் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் சம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இன்டிஜர் c = 90 கொடுத்துருக்காங்க. சரி, மெயின் ப்ரோக்ராம் இங்கே ஓப்பன் பிரேசஸ், இங்கே க்ளோஸ் பிரேசஸ். அப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது அகைன் இட் இஸ் கால்ட் த லோக்கல் வேரியபிள்ஸ். இது திரும்பவும் லோக்கல் வேரியபிள்ஸ் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். சரி, சம் = அடிஷன். நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்த சப் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறாங்க, அங்கே ரிட்டன் a+b இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணி சம்முன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவோ அதை வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க மெயின் ஃபங்க்ஷனில். ரிட்டன் வேல்யூவில் நம்ம 215 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூ வந்து ப்ராடக்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். சரி, நம்ம அவுட்புட் பார்க்கணுன்னா இப்போ எல்லா வேரியபிள்ஸையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆட் வேல்யூ சம். ஸோ அப்போ இங்கே அவுட்புட் என்ன வரும், பிரிண்ட் ஆஃப் ஆட் வேல்யூ. இங்கே ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து இன்டீஜர்ன்றதால %d கொடுத்துருக்காங்க. ஸோ சம்முக்கு வந்து நம்ம வேல்யூ ஏற்கனவே என்ன பார்த்தோம், 10. ஸோ 10ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்டீஜர் multiplication value, again product is printed with a format specifier %d. so இப்போ என்ன ஆகும், அவுட்புட் மல் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 215 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகி தான் ப்ராடக்டில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த இது ரெண்டு இதுவுமே முடிஞ்சிருச்சு. now it will be clear. கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, print of %d cன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த cன்ற வேல்யூவில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ரோக்ராமில் c = 90 இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் பார்க்குறப்ப இன்டிஜர் c = 10ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரே வேரியபிள் ரெண்டு இடத்துல வேறு வேறு வேல்யூஸ் கொடுத்து ஸ்டோர் பண்ணுறப்ப கம்பைலர் இங்கே பிரிண்ட் ஆஃப் c கொடுக்குறப்ப எந்த வேல்யூக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்குள்ளே என்ன இருக்கு, இந்த ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ், இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதுக்குள்ளே இதை டிக்ளேர் பண்ணுறப்ப இந்த 90ன்றது லோக்கல் வேரியபிள். ஸோ அப்போ இதுக்குள்ளே இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதால இந்த c வந்து 90ன்ற வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஆல்ரெடி இங்கே ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே a ஸ்டார் b ஸ்டார் c எடுக்கிறப்ப இந்த ஓப்பன் க்ளோஸ் பேசிஸ் இந்த சப் ஃபங்க்ஷனில் c = 10ன்னு இருக்கிறப்ப இந்த இடத்துல cக்கு 10ன்னு எடுத்துக்கும். ஆனால் இதே இது மெயின் ஃபங்க்ஷன் வர்றப்ப அவுட் சைட் த ஃபங்க்ஷன் த லோக்கல் வேரியபிள்ஸ் cannot be accessed. இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் when you want to print the c value, அப்போ என்ன எடுக்கும், இங்கே இருக்க இன்டிஜர் c = 90ன்ற வேல்யூ தான் எடுக்கும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இங்கே வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறது. நீங்கள் இதிலே வேறு வேறு சப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து இதே மாதிரி ஒரே வேரியபிளுக்கு வேறு வேறு வேல்யூஸ் கொடுத்து ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரொம்ப இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க குளோபல் வர்சஸ்
லோக்கல் வேரியபிள்ஸ். ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியுன்றதை பார்த்து பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.